जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிகளின் தன்மான உணர்ச்சி. ஸ்நேகத்திலும் சிறந்த சாஸ்திரியார். குட்டி சாஸ்திரிகள் அங்கே எத்தனையோ இடையூறுகளுக்கு ஈடு கொடுத்து அப்புறம் பாஜிராவ் ஸ்ரீமந்தன் என்ற பேஷ்வாவின் ராஜாங்க சதஸில் வித்வானானார். மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரிகளாக இருந்த பேஷ்வா என்பவர்களே ராஜாவை போன்ற ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தார்கள். ஸ்ரீமந்த என்பது அவர்களுடைய டைட்டில். பண்டிதர்களான கவிஞர்கள் முறை தவறி நடக்கிற அரசனை விட்டுவிடுவது போலவே வித்வானாகவும் ரசிகனாகவும் உள்ள அரசனோடு ஒட்டி கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள். குட்டி கவி ஷாஹஜியை போற்றி ஆசுகவி செய்ததாக பார்த்தோம் அல்லவா? இம்மாதிரி குட்டி சாஸ்திரியாரும் நல்ல விஷய ஞானம் உள்ளவரான ஸ்ரீமந்தனை போற்றி அவரிடம் நெருக்கமான அன்பு பாராட்டினார். அவர் காட்டிய தீரத்தை போலவே இந்த அன்பு விசுவாசத்தையும் ஸ்லாகித்து சொல்லும்படியாக ஒன்று செய்தார். வெள்ளைக்காரர்கள் இங்கே சண்டை செய்தும் வேறே கிருத்திரிமங்கள் செய்தும் நாடு பிடித்து கொண்டிருந்த காலம் அது. மகாராஷ்டிரத்தின் சின்ன சின்ன ராஜாக்களையும் ஸ்ரீமந்தன் ஒன்று திரட்டி துணை சேர்த்து கொண்டு வெள்ளைக்கார படையெடுப்பை 2 முறை எதிர்த்தார். கடைசியில் 1818 அவர் தோற்றுப்போகும்படி ஆயிற்று. அதோடு பேஷ்வா வம்சமே முடிந்து வெள்ளைக்காரர் ஆதிக்கம் ஏற்பட்டுவிட்டது. தோற்றுப்போய் பேஷ்வா பதவியும் போனவுடன் ஜெயித்தவர்கள் ஸ்ரீமந்த டைட்டிலையும் பிடுங்கிக் கொண்டு தோற்றுப்போன எல்லா ஸ்வதேச ராஜாக்களுக்கும் உப்புக்கு சப்பாணி என்று கொடுத்திருந்த மகாராஜ் என்ற பெயரை பாஜிராவுக்கும் கொடுத்தார்கள். ரொம்பவும் பெரிய மனசு பண்ணியது போல அவருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்து வடக்கே பகுதூரத்துக்கு அந்தண்டை கான்பூர் பக்கத்திலே உள்ள பித்துர் என்ற ஊருக்கு அனுப்பினார்கள். ஜெயிலில் வைப்பதையே திரிசமனாக பெரிய பங்களாவில் வைக்கிறது போல காட்டிவிட முடிவு பண்ணினார்கள். ஜனசமூகத்தை விரோதித்து கொண்டால் கஷ்டம் என்பதற்காகவேதான் இப்படி தோற்று போனவர்களை கொல்லாமல் பென்ஷன் தருவது, ஊரை மட்டும் விட்டு கொண்டு போய் பங்களாவில் வைப்பது என்றெல்லாம் கண் துடைப்பதை வெள்ளைக்காரர்கள் நிறைய பண்ணியிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் அவரை சிறைப்பிடித்து விட்டார்கள். கான்பூர் பக்கத்தில் எங்கேயோ ஜெயில் மாதிரி கொண்டு போய் அடைத்து வைக்க போகிறார்கள் என்ற செய்தி குட்டி சாஸ்திரிகளுக்கு தெரிந்தது. உடனே ஓடினார். கைதியாய் இருந்த பாஜிராவோடு வெள்ளைக்கார அதிகாரிகள் புறப்படும் சமயம், நீ நன்றாயிருந்த காலத்தில் உன்னோடு வாழ்ந்தேன், இப்போது உன் கஷ்ட காலத்தில் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நானும் கான்பூர் வருவேன் என்றார். பாஜிராவ் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் அவர் கேட்கவில்லை. குட்டி சாஸ்திரியாரும் அவர்களோடேயே போனார். வழியெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டே அத்தனாம் தூரம் போனார். கங்கை கரையில் பாஜிராவை காவல் வைத்திருந்த இடத்திலேயே தாமும் தங்கிவிட்டார். அத்தனை அன்பு, விசுவாசம், நன்றி. அப்புறம் 1 வருஷத்துக்கு பிறகு காசிக்கு வந்தார். அந்த சமயம் சரபோஜியும் சரஸ்வதி மகாலுக்காக நிறைய அபூர்வ சுவடிகள் சேகரிப்பதற்காக காசிக்கு வந்திருந்தார். குட்டி சாஸ்திரியாரை பார்த்ததும் ஏதோ வேளை கோளாற்றினால் ஆதியிலே தாம் அவரிடம் சொன்னதற்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்து அவரை தஞ்சாவூருக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டார். பாஜிராவும் தம்மோடு பிணைத்து கொண்டு சாஸ்திரிகள் கஷ்டப்படுவதை பொறுக்காமல் அவரை ஊருக்கு திரும்பும்படி வற்புறுத்தினார். முடிவில் சாஸ்திரியார் ஒப்புக்கொண்டார். ஊருக்கு திரும்புவதற்கு முந்தி அப்போது காசியிலே வாசம் செய்து கொண்டிருந்த அகோபில பண்டிதர் என்ற மகா பண்டிதரிடம் வேதாந்த சாஸ்திர அபியாசம் பண்ணினார். பிறகு சொந்த ஊருக்கே புறப்பட்டார்.
பழைய சிநேகிதர்களை பார்க்க எண்ணி மகாராஷ்டிரா வழியாக வந்தார். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக கர்நாடகத்தை டச் பண்ணின போது, அப்போது மைசூர் மகாராஜாவாய் இருந்த ஒரு கிருஷ்ணராஜ உடையார் தம்முடைய ஆஸ்தானத்தை சாஸ்திரிகள் அலங்கரிக்க வேண்டும் என்று ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். பிரியத்தினாலேயே நிர்பந்தப்படுத்தி அவரை அங்கேயே நிறுத்தி கொண்டு விட்டார். அதில் இருந்து சாஸ்திரிகளுக்கு மைசூர் ராஜா யதேஷ்டமாக சம்பாவனைகள் செய்து வந்தார். அப்படி இருந்தும் அவரிடமும் கூட சாஸ்திரிகள் தம்முடைய இண்டிபெண்டன்ட் மனப்பான்மையை ஒரு சமயம் நிலைநாட்டி காட்டினார். மைசூர் மன்னருக்கு மறுதலிப்பு. மைசூரில் இருந்தபோதுதான் குட்டி சாஸ்திரி சோமயாகம் செய்து யஜ்வா ஆனது. இதை அறிந்த உடையார், வாஜபேய யாகம் செய்கிறவருக்கு ராஜாவே குடைப்பிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது, எனக்கு அந்த பாக்கியத்தை தருவதற்காக தாங்கள் ஒரு வாஜபேயம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் குட்டி சாஸ்திரிகள் பாச்சாத்தியர்கள், அதாவது மேல் நாட்டினர் கையில் மாட்டிக்கொண்டு காலம் இருக்கிற இருப்பில் முறை தப்பாமல் யாகம் பண்ணுவது மிகவும் சிரமமாயிருக்கிறது. பிராமண தர்மத்துக்கு நான் இழைத்திருக்க கூடிய தவறுகளை நிவிருத்தி செய்து கொள்வதற்காகவே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இந்த ஒரு யாகம் பண்ணினேன். வாஜபேயம் பண்ண போய் என்ன அபச்சாரத்தை செய்யும்படி ஆகுமோ என்று பயப்படுகிறேன். சமூகத்தில் இதை புரிஞ்சுக்கணும் என்று மறுத்துவிட்டார். மரியாதையாகவே ஆனாலும் தீர்மானமாக மறுத்துவிட்டார். ராஜாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பயமும் அவருக்கு இல்லை. வெண்கொற்ற குடை வேந்தனே தமக்கு குடை பிடிக்க தாம் அவபிருத ஸ்நானத்துக்கு பவனி செல்லலாமே என்ற ஆசை சபலமும் இல்லை. நம் பந்து. குட்டி சாஸ்திரிகள் நமக்கெல்லாம் பந்துவை போல. எப்படி என்றால், அவர், அவருடைய பிதா நரசிம்ஹ சாஸ்திரி, பாட்டனார் மாதவ சாஸ்திரி ஆகிய எல்லோரும் நம் ஸ்ரீமடத்துக்கு வித்வான்களாக இருந்திருப்பவர்கள். வாஜபேயத்தில் ராஜா பிடிக்கும் குடை வேண்டாம் என்று சொன்ன அவர் தமது கொடையாக நம் மடத்துக்கு அனுப்பி வைத்த அலங்கார குடைகள் நிறைய உண்டு. சுவாதந்திரியம், சுயமரியாதை இவற்றோடு பிறர் மரியாதையை பேணுவது, பிறர் நலனை பேணுவது, அன்பு ஆகிய சிறந்த குணப்பண்புகளை கொண்ட கவிகளில் மகா பட்டம் பெற்ற 2 பேர் கதையும் குட்டி பட்டம் பெற்ற 2 பேர் கதையும் கேட்டீர்கள். இன்னும் இப்படி அநேகம் பேர் உண்டு. தியாகையர்வாள் சொன்னார் போல, அந்தரிகி வந்தனமும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर.